சிறப்பு என்ன அப்படின்னா முருகப்பெருமான் அந்த வள்ளிமலையில வள்ளியை மறந்துட்டு ரொம்ப ஆனந்தமா வந்துட்டு இருக்காரு. வரும்போது இங்க இந்த சூழ்நிலை இயற்கை காட்சியெல்லாம் பார்த்துட்டு மயங்கி அந்த வள்ளியோடையே இங்கே இணைப்பாரு. அந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மயிலுடைய கால் தடமும் முருகப்பெருமானுடைய கால் தடமும் இங்க இருக்கும். இலைப்பாரிய இடம். இதுக்கப்புறம் தான் அவர் திருத்தணிக்கு போறாரு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்க தெரியும் அந்த மலை வந்து திருத்தணி மலை. இந்த வள்ளிமலை திருத்தணி மலை இது நடுவுல இந்த முகத்தை பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வடிவம் இருக்கும். இந்த மூணையும் ஒரே நாளில நம்ம போய் தரிசிச்சா ரொம்ப விசேஷம். இந்த ஞானமலையினுடைய இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா எல்லோருக்கும் ஞானத்தை வழங்கி இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் இறைவனடியை செய்வதற்கான ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. இதை அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல்ல பாடியிருக்காரு. இந்த நாதவிந்து கல்லாதி நமோ நம பாத்தீங்கன்னா நாத பண்டித சுவாமி நமோ நமன் வரும். இந்த மாதிரி நிறைய திருப்புகள்ல இந்த தலமானது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கிராமம் கோவிந்தச்சேரி கிராமம். இயற்கை சூழ்ந்த ஒரு அருமையான அது நீங்க சொன்னதுலதான் எங்களுக்கு வந்து அந்த அனுப்புவே கட்டிருக்கு. இது பாதை மட்டும் தெரிஞ்சிருக்கு. என்ன பாதம் அவங்களும் பாதம் ஒன்று மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. மற்றபடி நேற்று நீங்க கிடைச்சது கீழே இருக்காது இதுதான் பார்க்கணும். சிரிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது. இதுதான் எல்லாமே எனக்கு புரிஞ்சுதுமா. புரியவே இல்லை ஒரு நாள் ஏதோ ஏழுமோ